வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஆமாம், நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் தான். ஸ்வீட் பொட்டேட்டோ குலாப் ஜாமுன் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னது ஸ்வீட் பொட்டேட்டோவில் குலாப் ஜாமுனா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு தோணும். ஆனால் நிஜமாவே நார்மல் குலாப் ஜாமுனோட இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதில் மைதா இல்லை, கோவா இல்லை, அதனால் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவே இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குலேயே ஒரு ஸ்வீட் இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளெல்லாம் நல்லா ஸ்வீட் உரைக்குது. இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. முதல்ல ஒரு 300 கிராம் சக்கரவள்ளி கிழங்கை ஒரு குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு வெந்ததுக்கப்புறம் அதோட தோலை உரிச்சிட்டு நம்ம மசிச்சுக்க போகிறோம். மசிச்சா ஒரு மலை போல் குவிச்ச கப்பு நம்மளுக்கு தேவை. வெந்த சக்கரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அடிப்பக்கம் உங்களுக்கு அப்படியே ஈவனாக ஸ்மூத்தாக உங்களுக்கு வரும். அதை எடுத்து நீங்கள் ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பால்ஸ் ரொம்பவே ஈவனாக இருக்கும். உங்களால் இப்படி பண்ண முடியல, ரொம்ப டைம் ஆகுதுன்னா சின்ன துருவறதில் வச்சு இப்படி குட்டி குட்டியாக துருவி எடுத்துக்கோங்க. நடுவில் நார் வரும், அதை எடுத்துக்காதீங்க. வெளி தோலும் ஹார்டாக இருக்கும், அதையும் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி துருவி எடுத்த சக்கரவள்ளி கிழங்கை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட திப்பியே இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபைனாக இருக்கணும். அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. பிசையும் போது 1-2 பீஸ் கிடச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. இப்போ இது கூட பைண்டிங்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி மாவு சேர்க்க போகிறேன். கூடவே 1 கப் பால் பவுடரை பாதி கப்பாக நம்ம சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா நிறைய சேர்த்துட்டிங்கன்னா விரிஞ்சு போயிடும். கொஞ்சமாக சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா பொறன்னு வரும். மாவு ஜவ்வரிசியை லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி பவுடர் கிடச்சிரும். நீங்கள் ஜவ்வரிசி பவுடருக்கு பதிலாக ஆராரூட் பவுடரோ இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் மைதாவோ சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஜவ்வரிசி பவுடர் தான் சேர்த்தேன், நல்லா சாஃப்டாக வந்தது. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு, ஜவ்வரிசி பொடி, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பால் பவுடர், இது 4த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஆகிடும். தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி ஸ்மூத்தாக இருந்தால் தான் உங்களுக்கு உருட்டும் போது விரிசல் இருக்காது. அடுத்தது நம்ம இதை உருட்டிக்கலாம். ஒரு கையில் நல்லா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவினதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த மாவை எடுத்துகிட்டு ஈவனாக கையில் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டி குட்டி பால்ஸாக தான் உருட்டிக்க போகிறேன். இதுலேயும் உங்களுக்கு எதாவது ஸ்டஃபிங் வேணும்னா நீங்கள் உள்ளே கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டியாக உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த பந்தெல்லாம் ஊறட்டும். அதை ஊறிட்டே இருக்கும் போது நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் சக்கரை எடுத்திருக்கேன். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருங்க. சக்கரை நல்லா கரையட்டும். சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஒரு 3-4 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. பாகு சூடாக இருக்கும் போதே குலாப் ஜாமுனை பொரித்து எடுத்துருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகளை அதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். வெளி கோட்டிங் லைட்டாக வேகிற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் அப்படியே சுற்றி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவன் கலரிங் கிடைக்கும். நல்லா டார்க் ஆரஞ்சு வந்ததுக்கப்புறம் அது எண்ணெயிலேருந்து எடுத்து அப்படியே சூடாக இருக்கிற சக்கரை பாகில் சேர்த்துருங்க. பொரிச்ச ஜாமுனை சேர்க்கறதுக்கு முன்னாடி சக்கரை பாகு சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூடாக இல்லைன்னா ஸ்வீட்டை உரியாது. இன்கேஸ் உங்களுக்கு சூடாக இல்லைன்னா ஒரு தடவை சூடு பண்ணிவிட்டு குலாப் ஜாமுன் அதில் சேருங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொரித்து நம்ம சக்கரை பாகில் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சர்வ் பண்ணலாம். சூடாக வேணும்னா சூடாக சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணியும் சாப்பிட்லாம். ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்குல ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா இனிப்பு எடுத்து காமிக்கும். நான் இதை பயந்து தான் ட்ரை பண்ணேன். ஆனால் ட்ரஸ்ட் மீ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.